ஆதிசிவன் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாலய அமாவாசையின் சிறப்பு பற்றியும் அந்த அமாவாசை அன்று 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி மாதத்துல வரும் எல்லா சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்தவையா கொண்டாடப்படுது. மகாலய அமாவாசை திதி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. மகத்துவங்கள் கொண்ட அமாவாசை திதி எல்லா மாதங்கள்லயும் வரும். அமாவாசை சிறப்பானதாகவும் இருந்தாலும் கூட புரட்டாசி மாதம் வரும் அமாவாசையை மகாலய அமாவாசைன்னு சிறப்பிச்சு கூறுவாங்க. மேலும் சாதாரண அமாவாசை தினங்கள்ல 3 தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும். ஆனால் மகாலய அமாவாசை தினத்துல தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள் என்று ஏனைய அனைவருக்குமே இன்றைய தினத்துல தர்ப்பணம் கொடுக்கிறதே மகாலய அமாவாசையின் தனி சிறப்பா திகழுது. புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. புரட்டாசி மாதத்துல பித்ருக்களான நமது மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கறது விசேஷம். நமது மூதாதையர்கள் இறந்து போன தேதி தெரியாதவங்க கூட மகாலய பட்சத்துல தர்ப்பணம் செஞ்சா அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமா இருக்கும்னு ஐதீகம். இந்நாள்ல நம் முன்னோர்களை நினைச்சு நம்ம செய்கிற பூஜை வழிபாடு, தர்ப்பணம், அன்னதானம் போன்றவற்றை அவங்க ஏற்றுக்கொள்வதா சொல்லப்படுது. அவங்க பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வருவதா ஐதீகமும் நம்பிக்கையும் இருக்கு. நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி மறைந்த தாய் தந்தையரையும் முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் நம்ம ஆளாக்குவதற்கு அவங்க பட்ட சிரமங்களையும் ஒவ்வொரு அமாவாசையையும் நினைவு கூர்ந்து தர்ப்பண சடங்கு நிறைவேற்றுறது ரொம்பவுமே புண்ணிய காரியமா சொல்லப்படுது. மூதாதையரை நினைத்து காகத்திற்கு வீட்டின் தென்மேற்கு பகுதியில அல்லது தென்கிழக்கு பகுதியில சாதம் வச்சு வழிபட்டா மிகுந்த நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. நாம் தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் செய்யும்போது 5 பிதுர் தேவதைகளை வரவேற்கிறோம். நம் பித்துர்கள் மண், புரூரவர் நீர், விசுவதேவர் நெருப்பு, அசீருத்துவர் காற்று, ஆதித்யர் ஆகாயம் என பஞ்சபூத அம்சமா ஐவரும் ஒரு சேர பூமிக்கு வருவது மகாலயபட்சத்துல தான் என கருட புராணம் விளக்கமா கூறுது. சாதாரண அமாவாசையிலையும் நினைவு நாட்கள்லையும் நாம் தரும் திதி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தருவது. ஆனா மகாலயபட்சத்தின் வழிபாடும் மகாலய அமாவாசை அன்று நாம் செய்யும் பூஜையும் நம் மீது அக்கறை கொண்டு நமக்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்யும். அதனால தான் இத்தனை பித்ருக்களும் ஆசி வழங்குறது இந்த மகாலயபட்ச விரத நாட்கள்ல தான். மேலும் இவர்கள் காருண்ய பித்ருக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. எதனாலன்னா மறைந்த நண்பர்கள், தாய் வழி, தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா முதல் தங்கள் குடும்பத்திற்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் என வேண்டி மகாலய அமாவாசை நாள்ல முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வஸ்திரதானம் செஞ்சு உணவளித்து செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவலாம். மகாலய அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அது 1000 மடங்கு புண்ணிய பலன்களை தர வல்லதா இருக்கு. புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மகாலய அமாவாசைய தினத்துல முன்னோரை நினைவு கூர்ந்து அவர்களது அருளை பெறுங்க. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை நல்லபடியா இருக்குங்க. தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாயிரும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். கருத்து வேறுபாட்டின் காரணமா பிரிந்திருந்த நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருத்தம் தெரிவிப்பாங்க. அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. சக பணியாளர்கள் உங்கள் பணிகள்ல உதவியா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவியா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாறுதல்கள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தின் காரணமா சிலர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேருங்க. பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளோட இணக்கமான சூழ்நிலை உண்டாகுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அதனால சோர்வு ஏற்படவும் அசதி ஏற்படவும் கூடுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சில சலுகைகள்லாம் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பண தேவையான அளவுக்கு இருக்கிறதால செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவும் இருக்காதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருக வீட்டில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. அலுவலகத்துல திருப்திகரமான போக்கே இருக்குங்க. வேற வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க அதுக்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாங்க. சாதகமா முடியும்.
வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்குங்க. சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடைய மாற்றி விரிவுபடுத்துவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியானதா இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல கூடுதல் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. ரொம்ப நாளா உங்கள வருத்திட்டு இருந்த உடல் உபாதைகள்லாம் இனிமேல குணமாகுங்க. செலவுகள்லாம் கட்டுக்குள்ள இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மற்றவங்களோட மனஸ்தாபத்தை ஏற்படும் என்கிறதால பேசும்போது பொறுமைய தேவைங்க. பிள்ளைகள் மூலமா பெருமைப்படும் செய்திகள்லாம் வந்து சேருங்க. அலுவலகத்துல சக பணியாளர்கள அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க. உங்க வேலைகள்ல மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. பதவி உயர்வையோ, ஊதிய உயர்வையோ இந்த வாரம் எதிர்பார்க்க கூடாதுங்க. வியாபாரத்துல கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். பற்று வரவு சுமூகமா நடக்குங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு உயர்வான பலன்கள் இருக்குங்க. சில இடங்கள்ல நன்மைகள் இருக்கும். சில இடங்கள்ல போராட்டங்களா இருக்கும். உத்தியோக ரீதியா சில பிரச்சனைகள்லாம் வரலாங்க. ஆனா காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பா இருக்கும். கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால சில சிக்கல்கள்லாம் முடிவுக்கு வருங்க. உத்தியோக ரீதியா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை அமையுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்த சுணக்க நிலை படிப்படியா விலகுங்க. வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போறதால சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினர் சிறப்பான பலனை அடைவாங்க. திட்டம் போட்டு முதலீடுகள்லாம் செய்யணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க. ராகு எட்டுல இருக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் உண்டாகி பின்னாடி நிவர்த்தியாகுங்க. நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா உறவினர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் அதிகம் நெருக்க வேண்டாங்க. மேலும் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்காக தேவையான கவனத்தை செலுத்தணுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மேலும் சிம்ம ராசி நேயர்களுக்கு ராசியில கேது இருந்தாலும் சுக்கிரனும் இருக்கிறதால பாதிப்பு குறைவா இருக்குங்க. அதோட லாபஸ்தானத்துல குரு இருந்து உங்க வீரியஸ்தானத்தை பார்வையிடுறாரு. அவர் பார்வையை பெற்ற செவ்வாய் 3ல இருந்து உங்களுக்கு துணிச்சலான எண்ணங்களை வெளிப்படுத்துங்க. வாய்ப்புகளை தருவாரு. தொழில் வியாபாரம் நல்ல முறையில் இயங்குங்க. இதில் உள்ள பிரச்சனை குறைய ஆரம்பிக்குங்க. சுபகாரிய தடைகள்லாம் விலகி வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கும் முயற்சி வெற்றியடையுங்க. வீடுகள் மாற்றவும், புதிய வீடு வாங்கவும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராசிக்குள் கேதுவும், 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது குடும்பத்தை குழப்பத்தை தரும். பேச்சுல கவனமா இல்லைன்னா பிரச்சனைகள் வெடிக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. நண்பர்களிடம் மற்றும் புதிதா அறிமுகமாகும் நபர்களிடம் கொஞ்சம் விலகியே இருக்கணுங்க. அவசர காரியங்கள்ல இறங்கி அவஸ்தைப்படாதீங்க. மேலதிகாரிகளிடம் கெட்ட பெயர் வாங்காதீங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு 10ல் குரு அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கறது, தன குடும்பாதிபதி சுக்கிரன் 12ல இருக்கிறதும் நல்ல அமைப்பு தாங்க. பொருளாதார தடங்கல்கள்லாம் வராதுங்க. ஏதோ ஒரு விதத்துல பணம் வந்து உங்களை சோர்வடையாம செய்யும். 6ல ராகு இருக்கிறதால எண்ணங்கள் விசாலமாகும். திட்டங்கள் புதுமையாகவும் இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம் நீடிக்குங்க. மருத்துவ செலவுகள்லாம் குறையும். சுற்றுலா போறதுனால ஆடம்பரமான இடங்கள்ல தங்குறது என மகிழ்ச்சியா செலவு செய்யும் அமைப்பு இருக்கு. ஆன்மீக பயணத்துக்கான வாய்ப்பும் இருக்குங்க. புதிய தொழில் முயற்சிகள்லாம் இப்போ வேண்டாங்க. ராசிக்குள் சூரியன் இருக்கிறத கவனத்துல வைங்க. அவர் விரையாதிபதி. நீங்களாகவே எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைத்து கருத்துக்களை சொல்லக்கூடாதுங்க. முன்கோபம், அவசர முடிவு, தவறான சொற்களும் சங்கடங்களை தருங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க போதுங்க. சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தம் உண்டாகுங்க. சில இடங்கள்ல போராட்டமா உழைக்க வேண்டியதா கட்டாயம் இருக்குங்க.
உத்தியோக ரீதியா வேலை உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியா நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படுங்க. புதிய தொழில்ல நம்பிக்கையா ஈடுபடலாம். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால சிறப்பும் பெருமையும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல விரைந்து செயல்படுறது மூலமா நம்பிக்கை அதிகரிக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அடையிற வாய்ப்பு உருவாகுங்க. வியாபாரத்துல நல்ல தன லாபம் ஏற்படும். தொழில விரிவு செய்யறதுக்கான முதலீடுகள அதிகரிக்கணுங்க. குடும்பத்துல இருந்த சிரமங்கள்லாம் விலகுங்க. பிள்ளைகளால மனமகிழ்ச்சியும், நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க சோர்வடையாம பாடுபடணுங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் அடைவாங்க. புதிய முதலீடுகள்ல மிக நம்பிக்கையா இறங்கலாங்க நீங்க. நன்மை, தீமை கலந்த பலன்கள சந்திரனின் இடப்பெயர்ச்சி கொண்டு வருங்க. குரு 10ல இருக்கிறதால புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல மனம் போன போக்குல செயல்படக்கூடாதுங்க. புதிய முதலீடுகள கவனமா செய்யணும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கலப்ப பார்க்காம பாடுபட வேண்டியதா இருக்குங்க. பண விஷயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமா நடந்துக்கிறது நல்லதுங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருவரும் கலந்து பேசி குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறது அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்குங்க. இருக்கும் வேலையிலிருந்து வேற வேலைக்கு இப்போ முயற்சிக்க வேண்டாங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து போறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள்லாம் இப்ப வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள்ல எதுலயுமே ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால மனசுல சோர்வும் உடல் அசதியும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதா இருக்கும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கறது அற்புதமான அமைப்புங்க. அவர் 7ல கேந்திர ஆதித்ய தோஷத்தை பெற்றிருந்தாலும் ராசியை கைவிட மாட்டாருங்க. ராகு 3ல் அமர்ந்து தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை தருவாருங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய எண்ணங்களையும் செயலாற்றலையும் தருவார். சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் முக்கியஸ்தர்களையும் அறிமுகத்தையும் பெறுவார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால மூத்த சகோதரர்கள்லாம் உதவுவாங்க. பெரியவங்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைந்து எண்ணங்களை வலிமையாக்குவாங்க. ஆற்றலுடன் செயல்பட வைப்பாங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நேரங்க இது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை விரதம் இருந்து ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணுங்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப லாபமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்கள்ல வேலையில சிறு போராட்டங்கள் உண்டாகும். சில இடங்கள்ல நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியா புதிய பொறுப்புகள்லாம் வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவா நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல துணிச்சலா ஈடுபடலாம் இப்போ. குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் வேலை பொறுமையுடனும் நிதானமாகவும் இருக்கும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமா அபிவிருத்தி ஏற்படும். குத்தக பணிகள்ல லாபம் உண்டாகும். குடும்பத்துல இருந்த அழுத்தமும் குறையும். பிள்ளைகளால மனமகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க சுறுசுறுப்பா உழைக்க வேணும். கலைத்துறையினருக்கு நடனம் சார்ந்த தொழில்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைத்து முன்னேற்றமான நிலையை அடைவீங்க. புதிய முதலீடுகளிலும் மன துணிவோடு இறங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த பலன்களை கொண்டு வரும். குரு 6ல இருக்கிறதால தொழிலுக்கு ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகள்லாம் முறியடிப்பீங்க. நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல மெத்தனமா செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை எச்சரிக்கையோடு செய்யணும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான். மேலும் கும்பராசி நேயர்களுக்கு வருமானம் திருப்திகரமா இருக்கும். சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். இருந்தாலும் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது நல்லா ஆலோசிச்சு எடுக்கிறது நல்லது. வீட்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பெண் அல்லது பிள்ளையின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ள மிக சிறப்பான காலம் இது. ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. திடீர் பணவரவு ஏற்படும். வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சிக்கிறது பாதிப்பையே ஏற்படுத்தும். அலுவலக பணிகள்ல கவனம்
கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியங்க. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க. இருந்தாலும் ஓரளவு திருப்திகரமா இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைக்கிறவங்க அற்புதமான முயற்சிகள்ல ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுல அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகளை பெற வாய்ப்பு இருக்கு. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமையே திருப்திகரமா இருக்குங்க. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாயிரும். வீடு, மனை வாங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப அது சாதகமா முடியுங்க. பழைய கடன்கள்லாம் தீருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள்லாம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுங்க. ஆனா பாதிப்பு எதுவும் இருக்காது. வாகனத்துல செல்லும்போது கவனமா இருக்கணும். வேலைக்கு செல்றவங்க அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை நிலவும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கு. வியாபாரத்துல முக்கிய முடிவுகள்லாம் எதையும் இப்ப எடுக்கக்கூடாதுங்க. அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை தருவதா இருக்குங்க. மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் இந்த 12 ராசிக்காரர்களும் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னோடிகளாக அமைந்த உங்க பித்ருக்களுக்கு இயன்ற வரை எள்ளும் தண்ணீரும் இறைத்து, இயலாத வயதான முதியவர்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்து, காக்கைக்கு உணவளித்து புண்ணியங்களை தேடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.